so that you enjoy your life. நான் வந்ததே நீ வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்ங்கறதுக்காக தான். I came to this world from the heaven. நான் பரலோகத்துல இருந்து இந்த பூலோகத்துக்கு வந்ததுக்கு காரணமே, you know what is the reason I have come here? எதுக்காக நான் வந்தேன் தெரியுமா? My dear people, I want you to enjoy your life. நீங்க உங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், அதுக்காக நான் வந்தேன். Enjoy your family. உங்களுடைய குடும்பத்தை நீங்க ரசியுங்கள். Enjoy the ministry. உங்களுடைய ஊழியத்தை நீங்க ரசியுங்கள். Enjoy your studies. உங்களுடைய படிப்பை நீங்க ரசியுங்கள். Whatever you do, நீங்க என்ன செஞ்சாலும் you should enjoy. அத சந்தோஷத்தோட செய்யணும். That is what God's heart for you. அதுதான் தேவனை குறித்து உங்களுடைய இருதயமாய் இருக்கிறது. Hallelujah. 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 Be happy. சந்தோஷமா இருங்க. Enjoy your life. உங்கள் வாழ்க்கையை அனுபவியுங்கள். Every area of your life has been completed. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஏரியாவும் உங்களுக்கு முடிக்கப்பட்டு விட்டது. Hallelujah. 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 One thing I want to tell you today, my dear people. இந்த நாளிலே ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். Change your thought pattern. உங்களுடைய சிந்திக்கும் தரத்தை மாற்றுங்கள். Change the pattern of your thinking. நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ அதை மாத்துங்க. Change your philosophy. உங்களுடைய தத்துவங்கள் எல்லாத்தையும் மாத்துங்க. How should I change my philosophy? எப்படி என்னோட தத்துவத்தை நான் மாத்துறது? Let all your thinking, let all your philosophy be line up with the word of God. உங்களுடைய தத்துவம், உங்களுடைய சிந்தனை எல்லாம் தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒத்திருக்க வேண்டும். All the blessings is a chemical reaction. Chemistry. Healing is a chemistry. Sex is a chemistry. Anger is a chemistry. இது எல்லாம் உடம்புல நடக்குது. ஆனா இது உடம்புல நடக்க வைக்கிறது இந்த மனது. எப்பவுமே அன்பு கொடுப்பதிலும் வாங்குவதிலும் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, அன்பு கொடுப்பதிலும் வாங்குவதில் இருக்கிறது. தம் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே கொடுத்து இவ்விதமாய் உலகத்தில் கையெழுத்து. நாம் எல்லோரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Praise God. Hallelujah. Sunday is the day of celebration. So ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடும்படி வந்திருக்கிறோம். ஸோ தேவன் செய்து முடித்ததை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டாடுவதற்காக நம்மை வைத்திருக்கிறார். இந்த ஜனங்கள் என்னை தொழுது கொள்ளும்படி அப்படின்னாரு. God has selected us for worshiping Him and celebrate for celebration. ஸோ தேவன் நம்மை கொண்டாடுவதற்காகவே அழைத்திருக்கிறார். ஸோ ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடுகிற நாள் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் கொண்டாட்டத்தின் மனநிலையோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், நம்முடைய வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார், நம்முடைய வறுமையை நீக்கியிருக்கிறார், நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றி இருக்கிறார். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் நாம் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமேன். ஸோ ஆகவே அன்புக்குரியவர்களே, ஸோ இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளில் நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில்லை. இந்த ஒரு 1 வீக் கழித்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வேன். அப்யூசிங் த த்ரோட் அண்ட் டைம். உங்கள் தொண்டையை நீங்கள் தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தி விட்டீர்கள். மிஸ்யூசிங். இடையில ரெஸ்டே இல்லாமல் இருந்திருக்கீங்க. நீங்கள் ரெஸ்ட்டை பற்றி பேசியிருக்கீங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார், இதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஜனங்களுக்கு என்ன தேவை இன்னைக்கு? ரெஸ்ட். இஃப் வி கண்டினியூஸ்லி டூயிங் திஸ் அப்படின்னா, இஃப் யூ டூ திஸ் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட வாய்ஸ் அப்படியே ஆயிரும். ஸோ வென் வி டேக் ரெஸ்ட் இட் வில் ரெக்கவர் ஃபார் பெட்டர். போன வாரத்துக்கு முந்தின வாரத்துக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்த வாரம் மறுபடியும் சிங்கம் கூண்டுலேருந்து வெளியே இந்த கழுகு என்ன செய்யும்னா, அது இந்த போய் அப்படியே ரெஸ்ட்லேயே இருக்குமா. ரெஸ்ட்லேயே இருந்து அந்த இறகெல்லாம் உதுத்துட்டு
திரும்ப ரெனியூ ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடைப்பட்ட காலத்தில் அது ரெஸ்ட்டில் தான் இருக்கும். அந்த ரெஸ்டிங் டைம் தான் ரெனியூவிங் டைம். அதை 7 வருஷத்துக்கு ஒரு வருஷத்தையே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ரெஸ்ட்டில் போடு அப்படின்றார். ஸோ டேக் ரெஸ்ட். எந்த அளவு உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க முடியுதோ எடுங்க. அந்த ரெஸ்டெல்லாம் உங்களை ரெனியூ பண்ணும். ஸோ இந்த நாளிலே நானும் அதை பார்க்கிறேன். ஸோ காட் இஸ் குட். நல்லா ஐ ஃபீல் அந்த ரெஸ்ட்டில் ரெக்கவர் ஆகிறது. ஸோ இன்றைக்கு செல்வா கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். ரெண்டாவது இது லாஸ்ட்டு சண்டே நாளைக்கு ஊருக்கு போகிறாப்புல. ஆகவே செல்வாவோட பிரயாணம் நன்றாக அமைய வாழ்த்துக்கள். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு சில அறிவிப்புகள் நான் வாசித்து கடந்து செல்கிறேன். 1ஆம் தேதி காலையில் செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரை வாக்குத்தத்த ஆராதனை இருக்கிறது. மண்டே பைபிள் ஸ்டடி இந்த வாரம் கிடையாது. இது வென்ஸ்டே பைபிள் ஸ்டடி கிடையாது. சண்டேலேருந்து கிளியராக இதாயிரும். கர்த்தர் நல்லவர். நம்ம மத்தியில் அநேக புதிய நபர்கள் வந்திருக்கவங்களை வரவேற்கிறோம். இன்னும் நம்ம மத்தியிலே பிரதர் அசோக் குமார், ஃபவுண்டர் ஆஃப் யூடிவி வந்திருக்கிறார். ஐ வாண்ட் டு வெல்கம் யூ பிரதர். கம் ஃப்ரண்ட், ப்ளீஸ் கம் ஃப்ரண்ட். வி வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. எத்தனை பேர் யூடிவி பார்க்குறீங்க? தொடர்ந்து இரவு 8:30லேருந்து 9 மணி வரை பேசுகிறோம். அவரும் அவருடைய சன் அபிஷேக் வந்திருக்கிறார்கள். வி வெல்கம் யூ பிரதர். ஸோ நல்ல தேவ மனிதர். தன்னுடைய தொலைக்காட்சியிலே கிருபையின் சத்தியங்களை மாத்திரம் ஒளிபரப்ப வேண்டும் என்பதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பவர். ஸோ நிச்சயமாக அவர் நம்ம மத்தியில் வந்துடும். மிக்க சந்தோஷம். நமக்காக அவர் மாதம் முழுவதும் பேசுவதற்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாக இதற்கு பின்பாடு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ அவரோட பிஸ்னஸில் ஏற்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யூடிவி என்கிற சேட்டலைட் சேனலை நாங்கள் விரைவில் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் அதை செய்வார். ஆமென், 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 ஆமென். எத்தனை பேர் ஒருமனப்படுகிறீர்கள்? ஆமென். பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு அருளப்படும். ஆமென். நான் ஒரு ஜெபம் செய்ய விரும்புகிறேன். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபிக்கும்படி அழைக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திலே ஆண்டவரே நல்ல ஒரு டிவைன் கனெக்ஷன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய பிரசன்னத்திலே, உம்முடைய பலிபீடத்திலே, உம்முடைய மகிமையிலே காலடி வைத்திருக்கும் உம்முடைய பிள்ளையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்கிற வார்த்தைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரை எங்கேயும் திரும்பி சொல்லும்போது இதுவரை திறக்கப்படாத கதவுகள் ஆண்டவர் உடைய பிள்ளைக்கு திறந்திருக்கட்டும். இதுவரை நுழையாத மகிமையின் அளவிற்குள்ளாய் ஆண்டவர் உடைய பிள்ளையும் உடைய பிள்ளையுடைய எல்லா விதமான அந்த ஆண்டவரை இந்த சர்வீஸும் அந்த பிஸ்னஸும் அடுத்த கட்டத்திற்குள் நுழைவதாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லோரும் உங்கள் கரங்களை பிரதருக்கு நேரம் நீட்டுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவரையோட குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, அடுத்த முறை நாங்கள் பார்க்கும்போது ஒரு புதிய பெரிய சாட்சியோடு நாங்கள் சந்திக்க கிருபை செய்தரலாம். ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நியூ கவர்னன்ட் சர்ச் உங்களை வாழ்த்துகிறது, உங்களை வரவேற்கிறது. கர்த்தர் நல்லவர். செல்வா கூட நாளை கழிச்சு போகிறார். ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் செல்வா ஆல்சோ. செல்வா, கம் ஃப்ரண்ட். ஓகே செல்வா. செல்வா நாளைக்கு பயணம் செய்கிறார். ஸோ டுமாரோ பை திஸ் டைம் இஸ் ஃப்ளையிங். டே ஆஃப்டர் டுமாரோ. ஓகே, நாளைக்கு நைட்டு சென்னை போகிறாப்புல. ஸோ நாம் செல்வா மத்தியில் இருந்து சந்தோஷமான ஒரு விஷயம். ஸ்ரீலங்காலலாம் நிறையா வி ஸ்பெண்ட் டைம். வழக்கத்துக்கு மாறாக இந்த வாட்டி நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஓகே, கர்த்தர் நல்லவர். ஸோ செல்வாவுடைய இந்த நாட்கள் ஆசீர்வாதமாக இருந்தது. ஸோ இந்த பிரயாணத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. நான் அதிகம் பேச முடியவில்லை. கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் பிள்ளை கடைசியில் இந்த பிரயாணம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த நாட்களில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டீரோ அதெல்லாம் செய்து முடித்திருக்கிறீர். எஸ் மாஸ்டர். அதனை காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன்,
உடைய பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடிக்கிறவராக இருக்கிற காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன், ப்ரொஃபஷனாக ஆசீர்வதிக்கிறேன். சுற்றி இருக்கிற எல்லா அந்த ரிலேஷன்ஷிப் பிள்ளைகள் ஆண்டவரே, நபர்கள் ஆண்டவரே, தலைவர்கள், இன்னும் ஆண்டவர் மேல் அதிகாரிகள், சகோதர சகோதரி எல்லாரையும் பிளஸ் பண்ணுறோம், ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். இயேசு நாமத்தினாலே தொடர்ந்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை பிள்ளை எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஓகே செல்வா, காட் பிளஸ் யூ. நீங்கள் தான் செய்தி கொடுக்க போகிறீங்க, ரெடியாக இருங்க. ஒரு பாட்டை பாடிட்டு அப்படியே செய்திகள் கடன் சொல்லி முடிந்த பிறகு நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி முடிவு ஜெபத்துக்குள்ளே நான் உங்களை கொண்டு செல்கிறேன். தொண்டைக்கும் உங்களுடைய உணர்ச்சிக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. ஆமாம், துக்கம் எதை அடைக்குது பார்த்தீங்களா? அப்போ ஃபீலிங்ஸுக்கும் தொண்டைக்கும் நீங்கள் அழுகிற மாதிரி ஆனால் குரலே மாறுது. ஸோ பல விஷயங்களை புதுசாக கற்றுக்குறோம். ஆனால் உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்க ஒரு வாரத்துக்குன்னா அது ஒத்தே வராது. என் ஃப்ரெண்டு சொல்கிறான், 27 வருஷமாக நீ பிரசங்கம் பண்ணுற, ஏன் இன்னும் அதே உணர்ச்சியிலே பேசிக்கிட்டு இருக்கிற? நாங்களாம் ஒரு காலத்தில் உணர்ச்சி வசப்பட்டோம், 27 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கிற, இன்னும் ஏன்டா வந்து இம்மெச்சூர்ட் பீப்புள் வந்து உணர்ச்சி வசப்படுற மாதிரி படுற அப்படின்னா, அதாவது சோடா பாட்டில் கிறிஸ்தவர்கள்னு சொல்லுவாங்க. இந்த சோடா பாட்டில் உடச்ச உடனே சின்னு வரும் பாருங்க. அப்படி தான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. அப்போ எல்லோரும் அவங்கள பார்த்து சீனியர் சொல்லுவாங்க, இதெல்லாம் சும்மா சோடா பாட்டில், கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் 27 வருஷம் ஆச்சு, அது குறையவே இல்லை. ஆமாம், இது சோடா பாட்டில், இது பீர் பாட்டில். ஆமாம், நுரை வந்துக்கிட்டு சிரிக்காதெல்லாம் இன்னும் டெலிவரி ஆகலைன்னு அர்த்தம். சிரிச்சிட்டிங்கன்னா டெலிவரன்ஸ் ஆகிட்டீங்க, அப்படி வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஸோ வேறு என்னப்பா அறிவிப்பு? வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த செய்தியின் முடிவில் நாம் காணிக்கை எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நவ் பிரதர் செல்வா குரூப் சாங், அதற்கு பிற்பாடு வார்த்தை. சாரி பிரதர், நான் 2வது வாரம் நீங்கள் வந்து நான் ஐ காண்ட் preach. So next week onwards நம்ம continually will preach. Okay, God bless you. Now brother Salvan group welcome you.
Hallelujah. How many of you really wanted to carry this Jesus to the world? எத்தனை பேர் இயேசுவை நீங்கள் இந்த உலகத்திற்கு சுமந்து கொண்டு போகிறீர்கள்? How many of you, I just want to ask you the question again, how many of you really wanted to carry this Jesus to the world? இன்னொரு முறை கேட்க நான் விரும்புகிறேன், எத்தனை பேர் இயேசுவை கொண்டு போகிறீர்கள்? Hallelujah. 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 You know the great commission that God has upon us? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கடமை என்னவென்று தெரியுமா? Carry Jesus wherever you go. இயேசுவை நீங்க எங்க போனாலும் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். So Jesus wherever you go. ஓ, நீங்கள் எங்க போனாலும் இயேசுவை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். So Jesus wherever you go. இயேசுவை எங்க போனாலும் நீங்க காட்டணும். That is the privilege in the world, my dear people. அதுதான் உங்களுக்கு இருக்கிற பாக்கியம் எனக்கு அன்பானவர்களே. Doesn't matter where you are. நீங்க எங்க இருக்கிறீங்கிறது மேட்டர் கிடையாது. But let the people see the lovely Jesus through you and ஆனா I. ஜனங்கள் தேவனுடைய இயேசுவின் அன்பை உங்கள் மூலமாய் பார்க்க வேண்டும். What a privilege to show Jesus through ourselves. இயேசுவை நம் மூலமாய் காட்டுவது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். The Bible says you are the temple of God. வேதம் சொல்கிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று. The God who created heaven and earth come and dwell in you. வானத்தையும் பூமியையும் படைத்தவர் உங்களில் வந்து வாசம் செய்கிறார். Hallelujah. 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 My dear people, what a privilege to carry Jesus. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை சுமந்து கொண்டு செல்வது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான It's a privilege, my brother and அது sister. மிகவும் பாக்கியமான ஒரு விஷயமா That's what இருக்கிறது. this song says. அதுதான் இந்த பாடல் சொல்லுகிறது. Hallelujah. 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 How many of you are happy today? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Hallelujah. Hallelujah. As Anna said, we came to celebrate Jesus. அண்ணன் சொன்ன மாதிரி நாம் இயேசுவை கொண்டாட இங்கு வந்திருக்கிறோம். Amen. 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 And again, I really thank God for this wonderful privilege to preach the word of God. மீண்டுமாய் நான் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நான் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். I really thank my leader that he allowed me to preach the word of God. நான் உண்மையிலே இதயத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய தலைவரை நான் நன்றி சொல்லுகிறேன். It is a really privilege to share God's word. இது தேவனுடைய வார்த்தையை கொடுப்பது மிகவும் பாக்கியமான ஒரு விஷயம். More than anything in the world, I honor to preach the word of இந்த God. உலகத்திலே மிகவும் விலை மதிப்பற்ற நான் மதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பது. Hallelujah. 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 Let's close our eyes and just pray for a minute before we enter எல்லாரும் the word கண்களை of மூடி God. நாம் ஒரு சில வினாடிகள் நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். Hallelujah. Hallelujah. Father, we just come before your throne, Daddy. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். Thank you, Lord. Thank you. We come here to celebrate you, Jesus. ஆண்டவரே, உம்மை நாங்கள் கொண்டாட இங்கு வந்திருக்கிறோம். Daddy, we exalt you in this place. ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இந்த இடத்துல. Lord, we acknowledge your presence in this place, Father. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இங்கு உணர்கிறோம். We acknowledge your presence in this place, ஓ, உம்முடைய Father. பிரசன்னம் இங்கு இருக்கிறீர் என்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம். Lord, we are nothing without you, Daddy. ஆண்டவரே, நீங்க இல்லாம நாங்கள் ஒன்றுமே கிடையாது. Thank you for your wonderful presence in this church, ஆண்டவரே, Lord. அருமையான உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you that you are brooding over in this place. ஓ ஆண்டவரே, நீர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. Thank you, Lord, that you have come down to bless my people ஆண்டவரே, today. இந்த இடத்திற்கு நீர் இறங்கி ஜனங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறதற்காக நன்றி. Thank you that you are here to heal my people. ஆண்டவரே, ஜனங்களை விடுதலையாக்க, ஆண்டவரே சுகமாக்க நீர் இங்கு வந்திருக்கிறதற்காக Thank you that நன்றி. you are here to deliver my people, ஓ Father. ஆண்டவரே, ஜனங்களை விடுவிக்க நீர் இங்கு வந்திருக்கிறதற்காக நன்றி. Thank you that you are here to open their eyes to see what you have done on the cross 2000 years ago, Father. 2000 வருடங்களுக்கு முன்பாக சிலுவையிலே இவர்களுக்காய் செய்து முடித்ததை இவர்கள் காணத்தக்கதாக இவர்கள் கண்களை திறக்க நீர் வந்திருக்கிறதற்காக நன்றி. Lord, I pray in the name of Jesus, let the people's heart be enlightened by the blood of Jesus. ஓ ஆண்டவரே, ஜனங்களுடைய இருதயத்தின் கண்கள் எல்லாம் பிரகாசமாக்கப்படுவதாக. I just pray in Jesus' name, Father, let everybody's heart be flooded with light in Jesus' name, ஓ Father. இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களுடைய இருதயங்கள் எல்லாம் அவருடைய அன்பினாலே நிரப்பப்படுவதாக. Let their heart be open, Lord. ஓ அவருடைய இருதயங்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக. Enlighten the eyes of their heart, oh Father. ஓ இருதயத்தின் கண்கள் எல்லாம் பிரகாசமாக்கப்படுவதாக. I pray whatever they have in the spirit, let it be released today to this manifestation of ஓ Father. ஜனங்களுடைய ஆவியிலே இருக்கிறதெல்லாம் இன்றைய நாளிலே பிரகடனப்படுத்தப்படுவதாக. Hallelujah, Father God. Hallelujah. Enlighten the eyes of their heart, oh Father. ஓ அவருடைய இருதய கண்கள் பிரகாசிக்கப்படுவதாக. Thank you that you are in our midst, oh Father. ஓ ஆண்டவரே, நீர் எங்களோட கூட இருக்கிறதற்காக நன்றி. Holy Spirit, thank you that you are upon every one of us today. ஓ பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மேல் இப்பொழுது நீர் இருக்கிறதற்காக நன்றி. Lord, I just pray no one came
go to this place as they enter into this place, ஆண்டவரே Father. இங்கு வந்தவர்கள் ஒருவரும் வந்த பிரகாரமாய் திரும்பி போக கூடாது ஆண்டவரே. Because they have come to celebrate the King of Kings. ஆண்டவரே ராஜாதி ராஜாவை கொண்டாட வந்திருக்கிறார்கள். They have come to see you, Jesus. ஆண்டவரே உம்மை பார்க்க வந்திருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. They have come to see you, Lord. ஆண்டவரே உம்மை காண வந்திருக்கிறார்கள். Bless everyone today. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் Let ஆசீர்வதிப்பீராக. everyone in this place have the personal encounter with you, Daddy. ஓ ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் இவர்கள் ஆட்கொள்ளப்படுவார்களாக. Hallelujah. Lord, bless everyone, Father. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. In Jesus' name, I bless every single person in this place in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் இங்கு உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் I ஆசீர்வதிக்கிறேன். bless everyone in Jesus' name. ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே Let them ஆசீர்வதிக்கிறேன். enjoy the abundant life you have for them, Lord. ஓ ஆண்டவரே நீர் அவர்களுக்காக வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை அவர்கள் ருசி பார்ப்பார்களாக. Yeah, open their eyes to see. ஓ ஆண்டவரே அவர்கள் கண்கள் Open திறக்கப்படுவதாக. their eyes, Father. அவர்கள் கண்களை திறந்தருவீராக. In Jesus' mighty name we pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. And Amen. amen. Hallelujah. 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 I just wanted to start with my favorite verse. என்னுடைய மிக பிடித்தமான ஒரு வார்த்தையின் மூலமாய் நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். I think by this time you guys know what is my favorite verse. எனக்கு பிடிச்ச வார்த்தை என்னன்னு இப்பலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். John 10:10. யோவான் 10:10. You should never forget this verse. யோவான் 10:10 நீங்க ஒரு நாள் வாழ்க்கையில மறக்க I கூடாது. believe that's the foundation of my life. அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் என்று நான் விசுவாசிக்கிறேன். John 10:10. யோவான் 10 அதிகாரம் 10 வசனம். Jesus came to this world so that you and I enjoy life. தேவன் நாம் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக வந்திருக்கிறார். Jesus came so that you and I enjoy life. நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று வார்த்தை In Tamil it சொல்கிறது. says I came to give you life. தமிழிலே நான் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுப்பதற்காக வந்தேன் என்று சொல்லுகிறது. But if you read an amplified verse, ஆனால் மூல மொழிபெயர்ப்பானது எப்படி சொல்லுகிறது என்றால் I came so that you enjoy your life. நான் வந்ததே நீ வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்ங்கறதுக்காக தான். I came to this world from the heaven. நான் பரலோகத்துல இருந்து இந்த பூலோகத்துக்கு வந்ததுக்கு காரணமே You know what is the reason I have come here? எதுக்காக நான் வந்தேன் தெரியுமா? My dear people, I wanted to enjoy your life. நீங்க உங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். அதுக்காக நான் Enjoy வந்தேன். your family. உங்களுடைய குடும்பத்தை நீங்க ரசியுங்கள். Enjoy the ministry. உங்களுடைய ஊழியத்தை நீங்க ரசியுங்கள். Enjoy your studies. உங்களுடைய படிப்பை நீங்க ரசியுங்கள். Whatever you do, நீங்க என்ன செஞ்சாலும் you should enjoy. அத சந்தோஷத்தோட செய்யணும். That is what God's heart for you and I. அதுதான் தேவனை குறித்து உங்களுடைய இருதயமாய் இருக்கிறது. Hallelujah. 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 I want everybody to understand today that God's heart for you. தேவனுடைய இருதயத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். My dear people, he wants you to enjoy every minute in this world. எனக்கு அருமையானவர்களே ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் வாழ்ந்து ரசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். That's why he died for you on the cross. அதற்காக தான் தேவன் உங்களுக்காக சிலுவையிலே மரித்திருக்கிறார். That's why he became poor on the cross for you. அதற்காக தான் அவர் சிலுவையிலே உங்களுக்காக தரித்திரரானார். That's why he carried all your disease and sickness on the cross for you. அதற்காக தான் உங்களுடைய எல்லா வியாதிகளையும் பாரங்களையும் அவர் சுமந்திருக்கிறார். God wants you to enjoy your life. தேவன் உங்கள் வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க வேண்டும் என்று God விரும்புகிறார். wants to enjoy the abundant life. தேவன் உங்களுக்கு அபரிவிதமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Hello, are you there? இருக்கீங்களா? Hallelujah. 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 This is the good news, my dear people. இதுதான் நற்செய்தியா இருக்கிறது. You know why Jesus came to this world? தேவன் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? If Jesus appeared in this place, if you give him a microphone and ask him, Lord, why did you, the heaven is a beautiful place, everything is there, why did you come to this world? இயேசு இந்த இடத்துக்கு வந்து நான் மைக்க கொடுத்து ஆண்டவரே ஏன் ஆண்டவரே பரலோகம் அவ்வளவு அழகா இருக்கு அதை விட்டுட்டு ஏன் இந்த பூமிக்கு வந்தீங்க நான் கேட்டேன்னா You know what could be his response? அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? I came that they may have and enjoy life. என்னுடைய ஜனங்கள் வாழ்க்கையை ரசிச்சு வாழணும்ங்கறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படினு சொல்றார். Hallelujah. 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 I want you to understand that God wants to enjoy your life. இந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I want you to understand that God wants you to enjoy your life. தேவன் நீங்க வாழ்க்கையை ரசிக்கணும்னு விரும்புறாருங்கறதை நீங்க புரிஞ்சுக்கணும். You know what God wants to tell you? தேவன் என்ன சொல்ல விருப்பப்படுகிறார்னா அனுபவி ராஜா அனுபவி. Enjoy my dear son, enjoy. அனுபவி ராஜா அனுபவி. Enjoy my dear son, enjoy. Enjoy your life. அனுபவி ராஜா. That is the greatest blessing in the world. அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே. What a God we have. What a mighty God we have. எவ்வளவு ஒரு அருமையான தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். Why should we worry about anything in the world? எதற்காக நாம் மற்ற விஷயங்களை குறித்து கவலைப்படணும்? Hello. Hallelujah. Whatever hinders your enjoyment.
எதெல்லாம் உங்களுடைய சந்தோஷத்தை தடுக்குதோ, whatever the problem, it hinders your joy. எதெல்லாம் உங்களுடைய சந்தோஷத்தை எந்த பிரச்சனை தடுக்குதோ, You know the Bible, what Bible says? வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? Cast your care upon him, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், because he cares for you. ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறவராய் In இருக்கிறார். the Amplified it says he cares for you with the deepest affection. மூல மொழிபெயர்ப்பிலே அவர் மிகவும் ஆழமான அன்பினால் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். My dear people, whatever hinders you today not to enjoy your life, உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு எதெல்லாம் பிரச்சனையா வந்து நிக்குதோ, cast it upon him. எல்லாத்தையும் அவர் மேல வச்சிருங்க. Cast it upon him, அவர் மேல வைத்து because விடுங்கள். he cares for you. அவர் உங்களை விசாரிக்கிறவராய் He இருக்கிறார். cares for you. அவர் உங்களுக்காய் பார்த்துக்கிறவராய் He இருக்கிறார். already prepared the solution for you on the அவர் cross. உங்களுக்கு ஏற்கனவே சிலுவையிலே அதற்கான தீர்வை முடித்து விட்டார். He has done everything on the cross for you. சிலுவையிலே எல்லாத்தையும் உங்களுக்காக செஞ்சு முடிச்சிட்டாரு. Why should you worry about anything? எதற்காக நீங்க இதெல்லாம் குறித்து கவலைப்படணும்? Hallelujah. 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 What a privilege to know that God has done everything on the cross for me. சிலுவையிலே எல்லாத்தையும் செஞ்சிட்டாருங்கிறது எவ்வளவு பெரிய வாக்கியம். Hallelujah. Hallelujah. Whatever the problem you are going to encounter in the future, எதிர்காலத்தில் நீங்க என்னென்னலாம் ப்ராப்ளத்தை சந்திக்க போறீங்களோ, He already prepared the solution for you on the அவர் cross. அதுக்கும் சேர்த்து அதற்கான தீர்வை முடித்து விட்டார். Hallelujah. Hallelujah. It doesn't matter what big problem is it. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லை. Let me tell you one good news today. ஒரே ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். God has done everything on the cross. எல்லாவற்றையும் தேவன் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். All the solution for your problem is being done on the cross for you. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் சிலுவையிலே தீர்வு வந்தாகி விட்டது. Hallelujah. Hallelujah. Can you believe this one? அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? This is what the gospel, my dear people. இதுதான் சுவிசேஷம் என கருமையானவர்களே. You guys look like I'm talking out of my own knowledge. நீங்க பார்க்கறத பார்த்தா நான் என் சொந்த விஷயத்தை பேசுற மாதிரி இருக்கு. Just turn your Bible, Hebrews chapter 4 and verse 3. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு நேராய் திருப்புவோம். I hope this. I think it's 4. Yeah, yes. Okay, can you read it in English? Okay, if you just read it in Tamil, then you can switch to English. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள். Okay, note that point. Go ahead, keep reading. Just pay close attention to it. நாம் அதை கூர்ந்து கவனிப்போம் இந்த வசனங்களை. அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும். What? When did it finish it? அவருடைய கிரியை அவர் எப்ப முடிச்சாரு? Before the creation of the world. இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய கிரியைகளை அவர் முடித்திருக்கிறார். Hallelujah. 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 Can you see such a God? இவ்வளவு ஒரு அருமையான தேவனை நீங்க பார்த்திருக்கீங்களா? Can you put this one in an amplified verse? மூல மொழிபெயர்ப்பில் நீங்கள் இதை வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். Okay, let me read it to you. My work had been completed. என்னுடைய வேலையை முடித்து விட்டது. And prepared and waiting for you to believe. நீ அதை விசுவாசிக்கணும்ங்கறதுக்காக எல்லாத்தையும் நான் முடிச்சு வச்சிருக்கேன். Hallelujah. Hallelujah. My work regarding all your problem had been completed and prepared. உன்னுடைய பிரச்சனையை குறித்த எல்லா தேவைகளும் எல்லா தீர்வுகளும் உனக்காக முடிக்கப்பட்டு விட்டது. Hello, whatever the problem you are going to encounter in the future, உன்னோட வாழ்க்கையில இனிமேல் எதிர்காலத்துல நீ சந்திக்க போகிற பிரச்சனைக்கும், before the creation of the world, God has finished, completed and prepared everything for you. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அந்த பிரச்சனைக்குமான தீர்வை தேவன் முடித்து விட்டார். Can you comprehend in your peanut brain? அத உங்க மூளையால ஏத்துக்க முடியுதா? Can you understand that God, my Father, who created the heaven and earth, has been completed and
prepared all the work for me. அத உங்க மூளையால ஏத்துக்க முடியுதா? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் என்னுடைய எதிர்கால பிரச்சனைகளுக்கும் தீர்வை முடித்து விட்டார் என்று. Hebrew 4:3 clearly says, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தெளிவாக சொல்கிறது. My work had been completed. என்னுடைய கிரியைகள் முடிந்து விட்டது. Regarding your future. உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து. Regarding your problem. உன்னுடைய பிரச்சனையை குறித்து. Regarding your family. உன்னுடைய குடும்பத்தை குறித்து. Regarding all the area of your life, my work has been completed. உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் என்னுடைய கிரியைகள் முடிந்து விட்டது. Hallelujah. Hallelujah. You know, God is waiting for you to believe it. நீ அத நம்பணும்னு தேவன் காத்துக்கிட்டு இருக்காராம். You know, when you believe it, it manifests in your life. அத நீ நம்பினா அது உன் வாழ்க்கையில வெளிப்படும். Hallelujah. 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 Let me read it one more time. இன்னொரு தடவை இத நாம் படிப்போம். My works had been completed. என்னுடைய கிரியைகள் முழுவதும் முடிந்திருக்கிறது. Let me finish it, then you can translate. My work had been completed and prepared and waiting for you to believe. நீ பார்க்கணும்னு நான் முடிச்ச கிரியைகள் எல்லாவற்றுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். Say one more time. நான் முடிச்ச எல்லா கிரியைகளும் நீ விசுவாசிக்கணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது தமிழ்ல எப்படி இருக்கு பாருங்க. அவருடைய கிரியைகள் உலக தோற்றத்திற்கு முன் முடிந்திருந்தும் விசுவாசிக்கிறவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள், so regarding all your area of your life, அவருடைய கிரியைகள், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் குறித்து அவருடைய கிரியைகள், before the creation of the world, இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாகவே he completed it. அதெல்லாம் முடிஞ்சிருச்சாம். Hallelujah. How the parent prepare everything before their son or daughter come out in the world. ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தை வருவதற்கு முன்பாக எல்லாத்தையும் எப்படி செஞ்சு முடிச்சு வைப்பாங்களோ. Have you ever seen any parent buying a diaper or do something after the baby born? ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே. Have you ever seen any parent buying a diaper or whatever the things they want after the baby born? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் யாராச்சும் போய் இந்த டயப்பர் நாப்கின் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்களா? The parents, let me ask you a quick question. பெற்றோர்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். Have you brought all the necessary material before the baby born or after the baby born? டெலிவரிக்கு அப்புறம் நீங்க வாங்குவீங்களா இல்ல டெலிவரிக்கு உள்ள கொண்டு போனோனே வாங்கி வச்சிருவீங்களா? Hallelujah. Hallelujah. If you knew that what your son or daughter needed, what about our heavenly Father? உங்களுக்கே உங்க பிள்ளைக்கு என்ன தேவைன்னு தெரியுதுக்கப்ப அவருக்கு தெரியாதா? Hallelujah. Hallelujah. He knows exactly what you need. உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு கரெக்ட்டா தெரியும். The Bible says in Matthew chapter 6, it says your heavenly Father knows exactly what you need. மத்தேயு 6ஆம் அதிகாரம் சொல்கிறது உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். He knows exactly what you need. உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். Hello, he knows exactly what your family need. உங்களுடைய குடும்பத்திற்கு என்ன தேவை என்பது அவருக்கு நன்றாக தெரியும். He knows exactly what your children need. உங்க குழந்தைகளுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு நன்றாவே தெரியும். So he prepared everything for you. அதற்காக தான் அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி everything for you. உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். How God before created Adam and Eve, he created everything for them. He prepared everything for them. ஆதாம் ஏவாளையும் அவர்களை உண்டாக்குவதற்கு முன்பாகவே அவர்களுக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். Hallelujah. 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 That is God's, your Father's heart for you. அதுதான் உங்களை குறித்து உங்கள் தகப்பனுடைய இருதயமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Before Adam and Eve come into the Garden of Eden, he prepared everything for them. ஏதேன் தோட்டத்துக்கு ஆதாம் ஏவாள் வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு வச்சாரு. Just like that. அதே மாதிரி. Just like that. அதே மாதிரி. He prepared every blessings for each and every one of you before you even born. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களான ஆசீர்வாதம் எல்லாத்தையும் அவர் உங்களுக்கு கொடுத்து விட்டார். He prepared everything for you. அவர் உங்க ஆசீர்வாதத்தை எல்லாத்தையுமே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். He prepared all the blessings for you. உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. Okay brother, what should I do? நான் இப்ப என்ன செய்யணும்னா இதுக்கு? He is waiting for you to believe it. அத நீ நம்பினாலே போதும். He waiting for you to believe it. அத நீ நம்பணும்னு அவர் விருப்பப்படுகிறார். Your house has been prepared. உனக்காக வீடு ஆயத்தப்படுத்தி இருக்கிறது. Your marriage has been prepared. உனக்கான திருமணங்கள் ஆயத்தமாகி இருக்கிறது. Your job has been prepared. உனக்கான வேலை ரெடியா இருக்கு. Okay, what should I do brother? அப்ப என்ன செய்யணும் brother? Under the grace only one thing God expects from you and I. கிருபைக்குள்ள தேவன் எதிர்பார்க்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். Trust me. என்ன நம்பு. Believe me. விசுவாசி. Believe me. விசுவாசி. Believe me. விசுவாசி. Believe me. விசுவாசி. Trust me. என்ன நம்பு. Trust me. என்னை நம்பு. Hallelujah. 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 So when you know this
revelation, when you understand this revelation, இந்த வெளிப்பாடை நீ புரிஞ்சுக்கிட்டீனா you will start to enjoy your life. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சீங்க. Nothing will hinder you. எதுவுமே உங்களை தடுக்காது. Nothing will hinder you. எதுவுமே உங்களை தடுக்காது. Hallelujah. Hallelujah. I have been in the ministry 17 years, more than 17 years. 17 வருடத்துக்கு மேலாகவே நான் ஊழியத்துல இருக்கிறேன். The one thing I admire about Anna, இந்த அண்ணனை பார்த்து நான் ஒரே ஒரு விஷயத்தை பத்தி நான் பிரமித்து இருக்கிறேன். always he will be full of joy. அவர் எப்பவுமே சந்தோஷமா இருப்பார். Always he full of joy. எப்பவுமே சந்தோஷமா இருப்பார். Always I never like I have seen him the overflow of joy. எப்ப பாருமே அவர் வந்து சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கானே. You know what I understood, that he knew that his father has prepared everything for you. அத பார்த்து நான் கத்துக்கிட்டது என்ன தெரியுமா? அவருடைய தகப்பன் அவருக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். I want to encourage every one of you today. உங்கள் யாவரையும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Regarding all the area of your life, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஏரியா பிரச்சனையினாலும் சரி, God's work had been completed. உங்களை குறித்து தேவனுடைய கிரியை முடிந்து விட்டது. Prepared and waiting for you. அது எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, அது எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறது. I want everybody to say it in English first, then we can say it in Tamil. Okay? நீங்க எல்லாத்தையும் ஆங்கிலத்துல சொல்லிட்டு நீங்க திருப்பி தமிழ்ல சொல்லுங்க. God's work has been completed, prepared and waiting for me. I believe that your work regarding all the area of my life had been prepared, completed and waiting for me to believe. என்னை குறித்து என்னுடைய வாழ்க்கையை குறித்து எல்லா வேலைகளும் எனக்காக ஆயத்தமாக்கப்பட்டு முடிக்கப்பட்டு இருக்கிறது. அதை நான் நம்ப வேண்டும். Hallelujah. 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 Please understand, my dear people. தயவு செய்து இத புரிஞ்சுக்கங்க. Your father has prepared everything for you. உங்க தகப்பன் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டார். Even before you encounter it. அத நீ சந்திக்கிறதுக்கு முன்னாடியே he prepared everything for you. அதற்கான தீர்வை அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். With this introduction I want to start the message. இந்த ஆரம்பத்தோடு நான் என்னுடைய செய்தியை ஆரம்பிக்க விரும்புகிறேன். That's the message I wanted to share with you. இதான் நான் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். Hallelujah. Hallelujah. Be happy. Be happy. சந்தோஷமா இருங்க. Enjoy your life. உங்கள் வாழ்க்கையை அனுபவியுங்கள். Every area of your life has been completed. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஏரியாவும் உங்களுக்காக முடிக்கப்பட்டு விட்டது. Hallelujah. 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 Can we read one more verse, Romans 12:2? That's the key word I want to share with you today. இன்னொரு வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுதான் நமக்கான மூல வார்த்தையா இருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2 2ஆம் வசனம். Romans 12:2. ரோமர் 12:2. Okay, can you read in Tamil or English, doesn't matter. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Can you read it in English? Do not conform to the pattern of this world. Okay, do not conform to the pattern of this world. There are two patterns in the world. இந்த உலகத்திலே இரண்டு விஷயங்கள் இருக்கிறது, ரெண்டு முறைமைகள் இருக்கிறது. Pattern of the world, உலகத்தின் முறைமை. pattern of God, தேவனுடைய முறைமை. Pattern of the world, உலகத்தின் முறைமை. pattern of God, தேவனுடைய முறைமை. Bible clearly says, do not conform to the burden of the world. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உலகத்தின் முறைமைக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். Okay, keep reading. But be transformed by the renewing of your mind. But be transformed how? By renewing your mind. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். Christian life it's not a behavior modification. கிறிஸ்தவ வாழ்க்கை குணாதிசயங்களை மாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. It is the transformation. அது மறுரூபமாக கூடிய ஒரு வாழ்க்கை. It's a transformation. அது மறுரூபமாக கூடிய ஒரு வாழ்க்கை. God has done everything on the cross. சிலுவையிலே தேவன் எல்லாத்தையும் செய்து முடிச்சு விட்டார். God has deposited everything on your spirit. தேவன் எல்லாத்தையும் உங்கள் ஆவியிலே அதை வைத்து விட்டார். One thing God expects from you and I. ஒரே ஒரு விஷயத்தை உங்கள்ட்ட இருந்து என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது என்னன்னா, renew your mind. உங்களுடைய மனதை புதிதாக்குங்கள். Renew your mind. உங்களுடைய மனதை புதிதாக்குங்கள். Know what I have done on the cross. நான் சிலுவையிலே என்ன செஞ்சிருக்கேங்கறதை யோசித்து நீங்க புதிதாக்கணும். Know who you are in Christ. நீ யார் கிறிஸ்துவுக்குள்ளங்கறதை நீங்க யோசித்து நீங்க புதிதாக்கணும். When you renew your mind, நீ உன்னுடைய மனதை புதிதாக்கும் போது you will be transformed. நீ மறுரூபமாக்கப்படுகிறாய். Hallelujah. 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 God wants you to transform, not just
modify your behavior. உன்னுடைய குணாதிசயத்தை வைத்து தேவன் உன்னை மறுரூபப்படுத்த விரும்பவில்லை. God doesn't want to modify your behavior, he want to transform you. அவர் உன்னுடைய குணாதிசயத்தை மாத்திரம் மாத்தணும்னு விரும்பல, அவர் உன்னை முற்றிலுமாய் மறுரூபமாக்க விரும்புகிறார். You know what is the difference between the modifying the behavior and the transformation? குணத்தை மாத்துறதுக்கும் மறுரூபமாக்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? You know what do you mean by modifying the behavior? Means just cutting the branches. குணத்தை மாத்துறதுங்கிறது கிளையை நறுக்குற மாதிரி. Like whatever the just focus on the act what you do. என்னென்னலாம் நீ கிரியை செஞ்சுக்கிறியோ அதை நம்ம கவனம் செலுத்துறது. Transformation, மறுரூபமாகுறதுங்கிறது, it is like changes taking place in you. அது உங்களுக்குள்ளே மாற்றம் நடைபெறுகிற இடமா. You know what is the grace life? அது கிருபையின் வாழ்க்கை என்ன தெரியுமா? Transformation. மறுரூபமாகுது. Transformation. மறுரூபமாகுது. Transformation. மறுரூபமாகுது. You know what God's want you to do? கர்த்தர் என்ன செய்யணும்னு விரும்புறார்னா, you know what God wants to do in your life? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புகிறார்னா, He wants to transform you. அவர் உங்களை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். God wants to transform your thought pattern. அவர் உங்கள் முழு வாழ்க்கை தரத்தை மறுரூபமாக்க விரும்புகிறார். My dear people, if you live like a transformed life, you will enjoy heaven on earth. நீங்கள் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வீர்கள் என்றால் பரலோகத்தை நீங்கள் இந்த பூமியிலே அனுபவிப்பீர்கள். You will not approach the problem as the worldly people approach it. இந்த உலகத்தார் இந்த பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி நீங்க உங்க பிரச்சனையை சந்திக்க மாட்டீங்க. Hallelujah. 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 Renew your mind. உங்கள் மனதை புதிதாக்குங்கள். Be transformed by renewing your mind. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். One thing I want to tell you today, my dear people. இந்த நாளிலே ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். Change your thought pattern. உங்களுடைய சிந்தனை சிந்திக்கும் தரத்தை மாற்றுங்கள். Change the pattern of your thinking. நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ அதை மாத்துங்க. Change your philosophy. உங்களுடைய தத்துவங்கள் எல்லாத்தையும் மாத்துங்க. How should I change my philosophy? எப்படி என்னோட தத்துவத்தை நான் மாத்துறது? Let all your thinking, let all your philosophy be line up with the word of God. உங்களுடைய தத்துவம், உங்களுடைய சிந்தனை எல்லாம் தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒத்திருக்க வேண்டும். Don't ever approach the problem as the worldly people approach it. நீங்க ஒரு நாளும் உலகத்தை அந்த பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி சந்திக்க கூடாது. Don't ever treat your children as the worldly people treat them. இந்த உலகத்தார் இந்த குழந்தைகளுக்கு சொல்லி தர மாதிரி ஒரு நாள் உங்க குழந்தைகளுக்கு சொல்லி தராதீங்க. That's the burden of the world. அது உலகத்தின் தரமாய் இருக்கிறது. We have the burden of the word. நாம் வார்த்தையின் தரத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. You know God wants what God wants to do in your life. தேவன் உங்கள் வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புகிறார்னா, God wants you to live a word standard life. தேவன் வார்த்தையின் மூலமாய் தரமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறார். Word standard life. வார்த்தையின் தரம் மிகுந்த வாழ்க்கை. Hallelujah. Hallelujah. That's what God's heart for you. அதுதான் தேவனை குறித்து உங்களுடைய இருதயமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. God has done everything on the cross for you. தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். Ephesians chapter 1 and verse 3 says that God has blessed with all the blessings in our spirit. எபேசியர் 1:3 சொல்லுகிறது, அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். God wants to bring that blessings into the manifestation in your life. அதை உங்க வாழ்க்கையில வெளிக்காட்ட விரும்புகிறார். You know one thing God expects from you? ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். Renew your mind. அது உங்கள் மனதை புதிதாக்குங்கள். Renew your mind. உங்கள் மனதை புதிதாக்குங்கள். Renew your mind. உங்கள் மனதை புதிதாக்குங்கள். When you renew your mind, உங்க மனசை புதிதாக்குறப்ப what happens? என்ன நடக்குதுன்னா, the blessings in the spirit உங்கள் ஆவியில இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் started to manifest. உங்கள் வாழ்க்கையில தெரிய ஆரம்பிக்கும். Started to manifest. வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிக்கும். The divine health in your spirit, உங்க ஆவிக்குரிய இருக்கிற சரீர சுகம், it will manifest in your life. அந்த தெய்வீக சுகம் உங்க வாழ்க்கையில தெரிய ஆரம்பிக்கும். God's richest prosperity in your spirit, தேவனுடைய ஐஸ்வரியம், அளவற்ற ஐஸ்வரியம், it will manifest in your life. உங்க ஆவியில இருந்து உங்க வாழ்க்கையில அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். Hallelujah. Hallelujah. That is what God's heart for you. அதுதான் தேவனுடைய இருதயமாய் இருக்கிறது. You know, the very thing shattered my heart. என்னுடைய இருதயத்தை மிகவும் ஒரு கவர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, saddened my heart. என்னுடைய இருதயத்தை மிகவும் கவலைப்படுத்தின ஒரு விஷயம். When I look the Gentile, I can agree. Okay, he doesn't know God. Oh, he's suffering. That's fine. Okay. ஒரு புறஜாதி I can agree to the point. ஒரு புறஜாதி கஷ்டப்படுறப்ப நான் அதை ஒத்துக்குவேன். ஓகே, அவனுக்கு தேவனத்தை பத்தி தெரியாது, அதனால கஷ்டப்படுறான். You know what really saddened my heart? ஆனா உண்மையிலே எனக்கு கவலைப்படுற விஷயம் என்னன்னா, the people of God, தேவனுடைய மனிதர்கள், one who born again, ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள், one who have everything in the spirit, எல்லாவற்றையும் ஆவிக்குள்ளே வைத்திருக்கிற மனிதர்கள், but they are not enjoying their life. அவங்க வாழ்க்கையை அவங்க என்ஜாய் பண்ணல. It's almost like having crores and crores of money in your bank and you are starving to death. உங்க பேங்க்ல கோடிக்கணக்கா பணத்தை வச்சிட்டு நீங்க கடனுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி. Hallelujah. 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 You know what is God
God wants to do? He wants you to enjoy that life. தேவன் அவனுடைய வாழ்க்கையை அவன் அனுபவிக்க வேண்டும் என்று He wants you to live in divine health. அது தெய்வீக ஆரோக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். He wants you to live a prosperous life. ஐஸ்வரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. He wants to bring every blessings from your spirit into the manifest in the flesh. உங்கள் ஆவியில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே அது தெரியப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். You know what one thing you should do? ஒரே ஒரு விஷயம் நீங்க என்ன பண்ணனும்னா renew your mind. உங்கள் மனதை புதிதாக்குங்கள். Renew your mind. உங்கள் மனதை புதிதாக்குங்கள். Renew your mind. உங்கள் மனதை புதிதாக்குங்கள். By the word of God. உங்களுடைய தேவனுடைய வார்த்தையின் மூலமாய். How can I renew my mind, brother? எப்படி என்னுடைய மனதை புதிதாக்கணும்? You know what I mean by renewing your mind? மனசை புதிதாக்கணும்னா என்னது? Change the way you think. நீ எப்படி யோசிக்கிறியோ அதை மாத்து. That's what renewing your mind. அதுதான் மனதை புதிதாக்குதல். Let me give you like a practical thing. ஒரு நடைமுறையான ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். If the worldly people says the pattern of the world, you know how does it operate? It operates like, okay, I'm getting old, years is passing by, I'm getting old. உலகத்தான் சொல்லுவான், வயசாயிருச்சுப்பா, நாள் போய்கிட்டே இருக்கு, நான் தளர்ந்துட்டேன் அப்படிம்பா. But you know what the pattern of the word? ஆனால் வார்த்தை என்ன சொல்லுகிறது? My youth is renewed like an eagle. என்னுடைய வயது வாள வயதை போல் மாறுகிறது. My youth is renewed like an eagle. கழுகை போல் நான் சிரட்டை எடுத்து பறப்பேன். The pattern of the world says, okay, I have to be tight to be rich. உலகத்தான் என்ன சொல்லுவானா, நான் சேர்த்து வச்சாதான் பணக்காரனா முடியும். But you know the pattern of the word says? ஆனா வார்த்தை என்ன சொல்லுகிறது? Give, it will give unto you. கொடு, அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும். Hallelujah. 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 Through his poverty I became rich. அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வரியவானானேன். Hallelujah. Hallelujah. So you know pattern of the world? உலகம் என்ன சொல்லுதுனா, oh, I'm getting old, so I will be sick. நான் வயசாயிருச்சுப்பா, இனிமே இப்படிதான்ப்பா, கொஞ்சம் வயசாயிருச்சு, நான் தளர்ந்துதான் இருப்பேன். So like after 40 I'll get sugar or BP or whatever the disease. 40 வயசுக்கு மேல சுகர் பிபி வரது எல்லாமே சகஜம் தானே. They are just open their arms and welcome all the sickness. அவங்க எல்லாரும் கையை நீட்டி வாங்க வாங்க வியாதிகளை எல்லாரும் வாங்கங்கறாங்க. You know the piteous thing, மிகவும் ஒரு பரிதாபமான விஷயம். even the born again Christians are saying like that. ரட்சிக்கப்பட்டவங்களே இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. Hallelujah. Hallelujah. I know like New Covenant Church people will never say like that. New Covenant Church people ஒரு நாள் இத பத்தி சொல்ல மாட்டாங்க. I know that you guys will never open your mouth like that. ஒரு நாளும் இதை போல் நீங்கள் பேச மாட்டீர்கள். You know what the pattern of the word says? வார்த்தை என்ன சொல்லுகிறது? By your stripes I have been healed. உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன். In the pattern of the word it says aging. உலகத்தின் முறைமை வயதானது குறித்து பேசுகிறது. Pattern of the word says you are renewing. வார்த்தையானது நீங்கள் புதிதாகிறதை குறித்து பேசுகிறது. There is no aging in Christ. கிறிஸ்துவுக்குள்ள வயசாகிறதே கிடையாது. How many of you believe that? எத்தனை பேர் நம்புகிறீங்க? There is no aging in Christ. கிறிஸ்துவுக்குள்ள வயசாகிறதே கிடையாது. Because the Bible says God is renewing my youth like an eagle. வேதம் சொல்லுகிறது அவர் உங்கள் வயதை வாள வயதை போல் திரும்ப ஆக்குகிறார். Hallelujah. Hallelujah. If you don't believe it, that will not manifest in your life. வாழ்க்கையில அது நடக்காது. Hallelujah. I know you everybody believe it. எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் அதை நம்புவீங்க. Hallelujah. Hallelujah. You know New Covenant Church people, we are going to stay ever 30 or 16. New Covenant Church people எல்லாரும் என்றும் இளமையா இருக்க போகிறீர்கள். Hallelujah. Hallelujah. அந்த கையை உயர்த்தி கொஞ்சம் ஹalleluya தான் சொல்லுங்களேன். Hallelujah. 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 We are going to sow to this world that we can live ever youthful life. இந்த உலகத்துல நாங்க என்றும் இளமையாய் வாழ முடியும்னு நீங்க காட்ட போறீங்க. That's what the Bible says about me. அதுதான் வேதம் சொல்லுகிறது உங்களை பத்தி. That's what the Bible says about me. அதுதான் உங்களை பத்தி வேதம் சொல்லுகிறது. What I'm trying to tell you, approach your life. What is the renewing of your mind is approaching your life with word of God. உங்களோட மனசை புதிதாக்குறது என்னன்னா உங்க வாழ்க்கையில உங்க வார்த்தையை வச்சு பாருங்க. Hallelujah. 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 Know who you are in Christ. நீ யாருன்னு கிறிஸ்துவுக்குள் நீ யார் என்பதை தெரிந்து கொள். Know what you have in the spirit. உன்னுடைய ஆவியிலே நீ என்ன பெற்றுக் கொண்டிருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள். When you know it, when you acknowledge it, it will manifest in your life. அதை எப்ப நீ புரிஞ்சுக்கறியோ அது உன்னுடைய வாழ்க்கையிலே அது தெரிய ஆரம்பிக்கும். I want to repeat the same statement over and over in my sermon. என்னுடைய பிரசங்கத்திலே நான் இதை மறுபடியும் சொல்ல ஆசைப்படுகிறேன். That is the vital thing under the grace, my dear people. அதுதான் கிருபையிலே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். Acknowledge that you have everything. அது நீங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு இருக்குங்கிற அந்த அறிவு உங்களுக்கு வேண்டும். Let me show you one more example. Philemon 1:6. பிலமோனின் புத்தகம் 1 அதிகாரம் 6 வசனம். இன்னொரு உதாரணத்தை நாம் பார்ப்போம்.
Can you show in English first, then you can switch to Tamil? It would be better if you show. Go ahead. I pray that Okay. your partnership with us in the faith may be effective in deepening your understanding of every good thing we share for the sake of Christ. உங்களிலுள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். தமிழ்ல வந்து அவ்வளவு நல்லா இல்ல. சகல நன்மைகளும் தெரியப்படுத்துகிறதுனாலே அப்படி இருக்கு. Can you show in KJV version please? KJV. Okay, I pray that sharing of your faith, okay, may become effective and powerful because of your accurate knowledge of very good thing which is ours in Christ. I think it's a different translation says that acknowledge the good thing in you. உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற நல்ல விஷயங்களை ஒத்துக்கங்க. It is in you already. உங்களுக்குள்ள இருக்குன்னு அதை அங்கீகரியுங்கள். Acknowledge it's in you already. உங்களுக்குள்ள ஏற்கனவே அது இருக்குன்னு அங்கீகரியுங்கள். When you acknowledge it, அதை அங்கீகரிக்கும் பொழுது your faith will be effective. உங்களுடைய விசுவாசமானது பலப்படும். Bible says acknowledge the good thing in you. உங்களுக்குள்ளே இருக்கிற நற்கிரியைகளை நீங்கள் நம்புங்கள். Acknowledge the good thing in you. உங்களுக்குள்ள நல்ல விஷயங்கள் இருக்குங்கறத அங்கீகரியுங்கள். You know what is Christian life? கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்ன? Under the grace, கிருபைக்குள்ள acknowledge what God has done for you. தேவன் உங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சு முடிச்சிருக்கீங்களோ அதை நம்புங்க. Is it difficult for you? அது ரொம்ப கஷ்டமான விஷயமா? Is it difficult to acknowledge what God has done on the cross for you? தேவன் உங்களுக்காக சிலுவையில செஞ்சு முடிச்சதெல்லாம் நம்புறது ரொம்ப கஷ்டமான விஷயமா? Your faith will be effective when you acknowledge the good thing in you. உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை நீங்கள் acknowledge பண்ணும் பொழுது, அங்கீகரிக்கும் பொழுது உங்களுக்குள்ள விசுவாசம் அது உறுதியாகும். Don't ever approach your life as the worldly people approach it. அந்த உலக பிரச்சனையை பார்க்குற மாதிரி நீங்க ஒரு நாளும் பார்க்காதீங்க. So I just wanted to read 3 more verses before I just finish my sermon. இன்னும் 3 வசனங்களை நான் படித்துவிட்டு நான் செய்தியை முடிக்க ஆசைப்படுகிறேன். 1 Peter 2:9, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 Corinthians 8:9, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், Isaiah 53:4, ஏசாயா 53:4, Matthew 8:17. மத்தேயு 8:7. Okay, if you have time, just go and read in the at home. உங்களுக்கு நேரம் கிடைச்சா அதை வீட்ல போய் இத படிங்க. I want you to understand the divine exchange took place on your spirit. உங்கள் ஆவியிலே ஒரு தெய்வீக பரிமாற்றம் நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். First let us read 2 Corinthians 5:21. 2 கொரிந்தியர் 5:21 நாம் முதலாவதாக வாசிப்போம். For he made him who knew no sin to be sin for us, that we might become righteous of God in Christ. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். Hallelujah. Hallelujah. He became sin for us. நமக்காக அவர் பாவமாகினார். So that we can be righteous. நாம் நீதியுள்ளவர்களாய் ஆகும்படிக்கு. Hello righteous people. ஓ நீதிமான்களே. He became sin for you. அவர் உங்களுக்காக பாவமானார். Act like a righteous people in the world. நீங்கள் நீதிமான்களாய் நடப்பதற்காக He became sin for you, my brother. அவர் உங்களுக்காக பாவமாகினார். So that you can be righteous. ஏனென்றால் நீங்கள் நீதிமானா இருக்கணும்னு. Hallelujah. Hallelujah. First Peter says that you are the holy nation. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது நீங்கள் பரிசுத்த நகரமாய் இருக்கிறீர்கள். You are the royal priesthood. நீங்கள் ராஜரீக சந்ததியாய் இருக்கிறீர்கள். Hello, act like a royal people. நீங்கள் ராஜரீக சந்ததியாய் இருக்கிறீர்கள். You know when you go to the work how you should walk? நீங்கள் வேலைக்கு போறப்ப எப்படி வேலை பார்க்கணும்னா you should walk like a royal people. நீங்க ஒரு பெரிய ராஜரீக சந்ததி மாதிரி இருக்கணும். The Bible says you are the royal priesthood. நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. Doesn't matter what you wear now. நம்ம இப்ப என்ன போட்டுருக்கோங்கறத பொறுத்து கிடையாது. It doesn't matter where you live. நீங்க எப்படி வாழ்றீங்கங்கறத பொறுத்து கிடையாது. Hello, the Bible says you are a royal priesthood. நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Royal people, my dear people. நீங்கள் ராஜரீக கூட்டம். If you have that revelation in your mind, அந்த வெளிப்பாடு உங்க மனசுல இருக்கும் பட்சத்தில் that will manifest in your life. அது உங்க வாழ்க்கையில வெளியில வரும். Hallelujah. 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 Let the transformation take place in your mind. இந்த மாற்றம் உங்களுடைய சிந்தனையிலே உண்டாக வேண்டும். When the transformation
transformation took place in your mind, it is easy to come out. இந்த மாற்றம் உங்க சிந்தனைக்கு வந்துருச்சுனா உங்க வாழ்க்கையில ஈஸியா வந்துரும். Hallelujah. Hallelujah. So act like you're a royal priesthood. நீங்கள் ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டம் போல இருக்க வேண்டும். I have tasted this truth in my life, my dear இந்த people. சத்தியத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். I know where I came from. நான் எங்க இருந்து வந்தேன்னு எனக்கு தான் தெரியும். I remember that we lived in a hut in the village in Uppukottai. என்னுடைய பின்னணி உப்புக்கோட்டையில ஒரு சாதாரண ஒரு வீட்டில இருந்து வந்த பின்னணி. But in my mind I acted like I'm a royal people. ஆனா என்னோட சிந்தனையிலே நான் ராஜரீக ஆசாரிய கூட்டம்ங்கற எண்ணம் என்னக்குள்ள இருந்துச்சு. Hallelujah. 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 The transformation took place in my mind. இந்த மறுரூபம் என்னுடைய சிந்தனையில தான் முதல்ல வந்துச்சு. It manifested, my brother. பிறகு அது என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சிச்சு. It works, my brother. அது வேலை செய்கிறதா இருக்கிறது. It works, my dear people. அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. I just pray let the Holy Spirit transform your mind. ஓ பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தை மாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Hallelujah. Hallelujah. Don't ever live a normal life. ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழாதீர்கள். Hallelujah. Hallelujah. Act like a royal people. ஓ ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமான ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். That's what the Bible says. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. If you read 2 Corinthians 8:9, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், though he was rich, yet for your sake he became poor. அவர் ஐஸ்வரியமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவான்களும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். You through his poverty might become rich. அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வரியவான்களாகும்படி. Hallelujah. 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 He became poor so that you can be rich. நீ ஐஸ்வரியவான்ங்கறதுக்காக அவர் தரித்திரரானார். Through his poverty we might become rich. அவருடைய தரித்திரத்தினாலே நீ ஐஸ்வரியவானாய் மாறுகிறாய். Not because of your ability, உங்களுடைய திறமையினால கிடையாது. not because of your hard work. உங்களுடைய கடின உழைப்பினால கிடையாது. I am not against for it. நான் அதற்கு எதிராய் பேசுகிறவன் அல்ல. Don't put your trust on your hard work. உங்க கடின உழைப்பின் மேல நம்பிக்கை வைக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். Don't put your trust on your job. உங்களுடைய for your prosperity. உங்களுடைய வேலையின் மேல உங்களுடைய ஐஸ்வரியத்தின் மேல நம்பிக்கை வைக்காதீர்கள். You know the pattern of the word? அதுதான் இந்த உலகம் சொல்லுது. What is the pattern of the word? இந்த வார்த்தையினுடைய முறைமை என்னன்னா, through his poverty I became rich. அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வரியவானானே. Through his poverty அவருடைய தரித்திரத்தினாலே I became rich. நான் ஐஸ்வரியவானானே. Not because of my ability, not because of my hard work. என்னுடைய திறமையினாலும் என்னுடைய உழைப்பினாலும் அல்ல. You know how you have to approach your life regarding your prosperity? ஓ ஐஸ்வரியத்தை பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையை நீங்க எப்படி பார்க்கணும்னா, because of your poverty I became rich, daddy. தேவனே உம்முடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வரியவாய் இருக்கிறேன் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். Through your poverty உம்முடைய தரித்திரத்தினாலே I became rich. நான் ஐஸ்வரியனாய் இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. You know how you have to approach your health? உங்களுடைய சரீர சுகத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, by your stripes உம்முடைய தழும்புகளால I have been healed. நான் சுகமானேன் ஆண்டவரே. I have been healed. நான் சுகமாய் இருக்கிறேன். I have been healed. நான் சுகமாய் இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Whatever the disease or sickness you are going to encounter, இனிமே என்னென்னலாம் வியாதி உங்க வாழ்க்கையில வரப்போகுதோ, he already healed from you. அதை ஏற்கனவே அவர் சுகமாக்கிட்டார். He has healed from that. அதை ஏற்கனவே அவர் சுகமாக்கிட்டார். Can you believe it? அதை நம்ப முடியுமா? Suppose if the pattern, according to the pattern of the world, you have to get diabetes at your age of 50. 50வது வயசுல உங்களுக்கு சுகர் வரணும்னு இருக்குங்க. But that's the pattern of the world. அது உலகத்தின் விதிப்படி இருக்கு. But the Bible says, ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? I have been healed. நான் சுகமாய் இருக்கிறேன் என்று. When you believe that, அதை நீ நம்பும் பொழுது that sugar will not attack you. அந்த சுகர் உன் வாழ்க்கையில வராது. Hallelujah. Hallelujah. Because you have been healed. நீ ஏற்கனவே சுகமாய் இருக்கிறாய். Hallelujah. Hallelujah. So God wants you to live a divine healthy life. ஓ ஒரு தெய்வீக சுகமான வாழ்க்கையை தேவன் நீ வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். Not to get sick and healed. நீ வியாதிப்பட்டு சுகமாகணும் கிடையாது. He wants you to enjoy the divine health. அது தெய்வீக சுகமான ஒரு வாழ்க்கையை நீ அனுபவிக்கணும்னு விரும்புகிறார். தெய்வீக சுகம் அல்ல, தெய்வீக ஆரோக்கியம். தெய்வீக ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. Hallelujah. Hallelujah. God wants to enjoy the divine health. தெய்வீக ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். That's the God's heart for you, my brother. அதுதான் தேவனை குறித்து அவருடைய இருதயமாய் இருக்கிறது. God wants you to enjoy the prosperous life. தேவன் நீங்கள் ஐஸ்வரியவான்கள் என்று விரும்புகிறார்.
Hallelujah. Hallelujah. He wants you to enjoy like you walk like in a righteous, the holy nation in the world. ஓ நீங்கள் நீதிமான்களாகவும் நீங்கள் பரிசுத்த நகரமாகவும் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Please know the God's heart for you. நீ தேவனை குறித்த இருதயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். You will never approach your life as you're approaching now. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இனிமே உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்க மாட்டீங்க. Hallelujah. 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 Can we read Proverbs 23:7? It says, நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். As he thinks in his heart, so is he. அவன் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான். எப்படியா? As he thinks in his heart, so is he. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். If you think that I have been healed, நீ உன்னுடைய இருதயத்திலே நான் சுகமாகி விட்டேன் என்று விசுவாசித்தினா, I made righteous, நான் நீதிமானா இருக்கிறேன் என்று நீ விசுவாசித்தினா, when you believe that I am righteous, I have been healed, I am prosperous, that's going to be your life. நான் நீதிமான், நான் சுகமாய் இருக்கிறேன், நான் ஐஸ்வரியவான் என்று நீ நம்பினா அதுதான் உன்னுடைய வாழ்க்கையாய் மாறும். Hello, as he thinks, அவனுடைய நினைவு எப்படியோ in his heart, so is he. அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். You know, இப்போ உங்க லைஃப் இருக்குல்ல, it's your life is there, right? You know what is the standard of your life and standard of your living is as you think in your heart. நீங்க எப்படி நினைச்சிருக்கீங்களோ அதுதான் இப்போ நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையோட தரம். Hallelujah. 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 If you think like you are a royal people, நீங்க நான் ஐஸ்வரியவான, நான் வந்து ஒரு ராஜரீக கூட்டம் அப்படினு நம்புனீங்கனா, you will live like that. நீங்க அதே மாதிரி தான் வாழ்வீங்க. I didn't say that. நான் இத சொல்லல. The Bible says, as he thinks in his heart, so is he. வேதம் சொல்லுகிறது அவனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான். ஆமென். Hallelujah. 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 So change your thinking, my dear people. உங்களுடைய சிந்தனையை நீங்கள் மாற்ற வேண்டும். I want to quote the favorite verse from Anna. அண்ணே சொல்ற மிகவும் ஒரு அருமையான ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தரித்திரம் வாழ்க்கையில இருக்கலாங்க, தரித்திரம் புத்தியில இருக்க கூடாது. ஆமென். ஆமென். Hallelujah. 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 வாழ்க்கையில தரித்திரம் இருந்துச்சுனா அது போய்டும். ஆனா புத்தியில உனக்கு தரித்திரம் இருந்துச்சுனா it will never go. Amen. Amen. Hallelujah. Hallelujah. When God delivered the Egypt from the slavery, எகிப்திலிருந்து ஜனங்களை அவர் தேவன் விடுவித்த பொழுது, he took 40, God delivered them from Egypt over a night. ஒரே நாள் நைட்ல தேவன் விடுவிச்சிட்டார் அவங்கள. But God, it took over a night, God delivered them from Egypt. ஒரே நைட்ல தேவன் அவர்களை விடுவித்து விட்டார். But it took 40 years to deliver them from the mindset of Egypt. அவங்க சிந்தனை, எகிப்தின் சிந்தனை அவங்கத்துல இருந்து எடுக்கிறதுக்கு 40 வருஷம் ஆச்சு. Hello. Hallelujah. Hallelujah. Do you want to roam around the same mountain? நீங்க இதையே சுத்திக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? Please transform your mind. உங்களுடைய மனதை மறுரூபமாக்குங்கள். Change the way you think. நீங்க எப்படி சிந்திச்சிட்டு இருக்கீங்களோ அதை மாத்துங்க. If you change the way you think, நீங்க எப்படி சிந்திச்சிட்டு அதை மாத்துறப்ப you will be transformed. நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். You will enjoy the abundant life. நீங்கள் அந்த அபரிவிதமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். Hallelujah. 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 When everything is right here, my dear people, இங்க இருக்குது எல்லாம் உங்க வாழ்க்கை. It's renewing your mind. உங்களுடைய மனதை புதிதாக்குங்கள். Under the grace, it's very important. கிருபைக்குள்ளே இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். Approach life based on the word of God. தேவனுடைய வார்த்தையை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. Don't approach the word with your experience. உங்க அனுபவத்தை வச்சு நீங்க உங்க வாழ்க்கையை பார்க்காதீங்க. உங்க அனுபவத்தை வச்சு வேர்டை பார்க்காதீங்க. உங்க அனுபவத்தை வச்சு வேர்டை பார்க்காதீங்க. வேர்டை வச்சு உங்க அனுபவத்தை மாத்துங்க. ஆமென். Hallelujah. 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 Let the word become your experience. வார்த்தை உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் மாறட்டும். Hallelujah. Hallelujah. Let's read the one more verse and just finish this. ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்து விட்டு முடிப்போம். 1 John 4:17. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். I want 17ஆம் வசனம். everybody to open your Bible and just read this. நான் 1 யோவான் 4:17 எல்லாரும் எடுத்து வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 4:17. Yes. Okay. The last part of this. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். Hello. What? அவர் இருக்கிற பிரகாரம் நாம்
எங்க ஹெவன்ல இல்லைங்க, இந்த உலகத்துல ஆமென். இருப்போமா? ஆ? இருக்கிறோம். இருப்போமா? இருப்போமா? இருக்கிறோம். இருப்போமா? இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரம் ஆமென். சாய் இயேசுவை போல நாமும் இந்த உலகத்துல இருக்கிறாமா? ஹalleluya. 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 As he is. அவர் இருக்கிற பிரகாரமாகவே, As he is. அவர் இப்பொழுது இருக்கிற பிரகாரமாகவே So are we in the world. நாம் இப்பொழுது இருக்கிறோம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ஓகே, இல்லையே பிரதர், அவர் இருக்கிற மாதிரி இல்லை. எனக்கு இன்னும் இந்த லாங் ஹேர் தானே இருக்குது. நான் இன்னும் வந்து குண்டா தானே இருக்கிறேன். இல்லை, என் பாடி ஸ்ட்ரக்சர் எதுவுமே மாறலையே. யூ மே திங்க் லைக், how in the world you say that as he is, so am I in the world? நீங்க யோசிக்கலாம், அவர் இருக்கிறவங்கயா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு. I don't look like Jesus. நான் ஒன்றும் இயேசு மாதிரிலாம் இல்லையேன்னு. Hello, you know what does it mean? In your spirit. உங்களுடைய ஆவியை குறிக்கிறது. In your spirit. உங்களுடைய ஆவியிலே இதை நீங்க நம்ப வேண்டும் என்று இதை குறிக்கிறது. No, in your spirit you are just like Jesus. உங்களுடைய ஆவியிலே நீங்கள் இயேசுவை போல வாழ வேண்டும். இருக்கிறீர்கள். You are just like Jesus in the spirit. நீங்கள் இயேசுவை போலவே உங்க ஆவியில இருக்கீங்க. என்னங்க இது தேவ தூஷணமா இருக்குது? இயேசுவை போல இருக்கறானா நானு? Yes. நான் சொல்லலங்க, இந்த வசனம் தான் சொல்லுது. As he is, so am I in the world. ஆமென். ஆமென். அவர் இருக்கிற பிரகாரமாகவே அவர் இருக்கிற பிரகாரமாகவே நான் இருக்கிறேனா? ஆமென். என்ன what a privilege இந்த உலகத்துல. அவர் இருக்கிற பிரகாரம் அப்படினா, as he is in the world. Do you think that the sickness can touch him? இப்ப அவர் இருந்தார்னா வியாதி உங்களை தொடுமா? Do you think that the poverty can touch him? வறுமை உங்களை தொடுமா? அவரை தொடுமா? Hallelujah. Hallelujah. You are like Jesus. நீங்கள் இயேசுவை போல இருக்கிறீர்கள். You are just like Jesus. நீங்கள் இயேசுவை போலவே நான் இருக்கிறீர்கள். You are just like Jesus. நீங்கள் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நான் இருக்கிறீர்கள். As he is, so are you in the world. அவர் இருக்கிற பிரகாரமாகவே நீங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள். இருக்கிற பிரகாரமாகவே இருக்கிறீங்க. ஆமென். Wow. Wow, 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 what a gospel is it? என்ன ஒரு அருமையான சுவிசேஷம். If you understand that, இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, I want you to understand that, நான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். you are just like Jesus. நீங்கள் இயேசுவை போலவே இருக்கிறீர்கள். You know, Bible says he has raised him from the dead and lifted him above all the principalities, all the power, all the dominion, and seated with the Father in the heavenly places. அவர் மரணத்திலிருந்து அவரை உயிரோடு எழுப்பி சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் மேலாக அவரை வைத்தார். What Bible says that he has raised from the dead and seated with him in the heavenly places above all the principalities and the power and the dominion. அவர் மரணத்திலிருந்து அவரை உயிரோடு எழுப்பி அவர் உன்னதங்களிலே சகல துரைத்தனங்களுக்கும் மேலாக அவரை அமர்ந்திருக்க செய்தார். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைக்கும் மேலாக அவர் உயர்த்தி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறாரா நம்மள. Hallelujah. You know where you are seated? You know where you are seated? அவர் எங்கே உட்கார்ந்திருக்கிறார்னா, where you are seated, நீங்கள் எங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள்? you are seated with him. நீங்கள் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறீர்கள். That's what the Ephesians 2 says. அதுதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. Father didn't raise only Jesus from the dead and raised him from the dominion and the power of the power. பிதாவானவர் இயேசுவை மாத்திரம் மரணத்திலிருந்து எடுக்கல. He raised you from the dead. அவர் உங்களையும் மரணத்திலிருந்து எடுத்தாரு. Hello. இல்லையே, நீங்க பார்க்கறத பார்த்தா இல்ல அப்படி ஒரு வசனம் இல்லாத மாதிரி இருக்கு. Can you just turn your Bible Ephesians chapter 2? எபேசியர் 2ஆம் அதிகாரம். Ephesians chapter 2. You know what I'm doing? I am helping you to renew your mind. நான் உங்களுடைய மனதை புதிதாக்குறதுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன். Okay, can you read from 3? 3ஆம் வசனத்திலிருந்து. Okay, you know I don't have time to go into the detail, but you go and read by yourself. இத நீங்க வீட்ல போய் படிங்க. If you just read the last chapter of first chapter, last verse of first chapter and the second verse, if you read it, எபேசியர் 1ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனமும் 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, it clearly says that Father raised him from the dead and seated him with the heavenly places. அவர் மரணத்திலிருந்து எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்தார் என்று சொல்லுகிறது. Okay, let me read from chapter 1 verse 20, which he worked in Christ when he raised him from the dead and seated him at his right hand in the heavenly places, far above all principalities, power, might, dominion, and every name that is named, not only in this age but also in that
which is to come. 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எபேசியர் 1:20 எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. Okay, here this verse is talking about Jesus, what Father has done for him. பிதாவானவர் இயேசுவுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. Okay, read 2:3. 2ஆம் அதிகாரம் எபேசியர் 2:3ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து. Okay, say on. 4th verse says 4ஆம் வசனம் தேவனோ but God, you know what God has done? Go ahead. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பிச்சாரா? ஓகே. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை. ஹலோ தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தைனா அதுல நான் if I put in a nutshell, to show how much he love you. அவர் எந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறார் அப்படிங்கறதை இத காட்டுறார். To show his unfailing love to you. அவருடைய மாறாத அன்பை இந்த வசனத்தின் மூலமாய் காட்டுகிறார். நான் காண்பிக்கும்படிக்கு அது மாறாத அன்பை காண்பிக்கும்படிக்கு. Okay, keep reading. மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. என்ன விளங்க செய்வதற்காக? கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி. யார நம்ம அவரோடு கூட எழுப்பி ஓகே உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஹalleluya. எங்க உட்கார்ந்திருக்கீங்க? உன்னதங்களில அவரோடு கூட உட்கார்ந்திருக்கீங்க. ஹalleluya hallelujah hallelujah. God Father has raised him from the dead and made him to be seated with the Father above all the principalities and the power and the dominion. அவர் இயேசுவோடு கூட உங்களை எழுப்பி பிதாவோடு கூட உங்களை உட்கார செய்திருக்கிறார். You know, பிதாவானவர் இயேசுவை துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, heaven and earth எல்லா அத்தாரிட்டிக்கு மேல உட்கார வச்சிருக்கிறாராம். ஓகே, just imagine that. But இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள இயேசு பாவத்தில் செத்து கிடந்த ஒன்னையும் என்னையும் தூக்கி உன்னை கொண்டு போய் அவர் கூட உட்கார வச்சிருக்கிறார். ஆமென். ஹalleluya. உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். You are seated with him in the heavenly place. அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிறீர்கள். You are not just like that, brother and sister. நீங்கள் சாதாரணமான ஆள் கிடையாது. You are seated with him in the heavenly place. நீங்கள் அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிறீர்கள். You are like Jesus. நீங்கள் இயேசுவை போல இருக்கிறீர்கள். Bible says that you are the light of the world. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says you are the royal priesthood. நீங்கள் ராஜரீக ஆசாரிய சந்ததியாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Know who you are in Christ. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். By renewing your mind, உங்களுடைய மனதை புதிதாக்குறதுனாலே out of who you do will change. நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட செய்கைகள் எல்லாம் மாறும். Hallelujah 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 hallelujah. Let's come back to our like core verse today is Romans 12:2. நம்மளுடைய மூல வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். Be transformed by renewing your mind. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Be transformed by renewing your mind. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Change the way you think. நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ அதை மாத்துங்க. Hallelujah hallelujah. Don't approach the life as the worldly people approach. உலகத்தை அவன் வாழ்க்கையை பார்க்குற மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்காதீங்க. Hallelujah hallelujah. You are something different. நீங்க முற்றிலும் வித்தியாசமானவர்கள். Because you are seated with him in the heavenly places. ஏனென்றால் நீங்கள் அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிறீர்கள். You have all the power and authority. நீங்கள் எல்லா அதிகாரத்துக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. You have all the power and authority. உங்களுக்கு எல்லா வல்லமையும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. You made rich in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஐஸ்வரியவான்களாய் இருக்கிறீர்கள். God called you to live abundant life in this world. தேவன் அபரிமிதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கென்று உங்களை அழைத்திருக்கிறார். You have been healed from all your sickness. உங்கள் எல்லா வியாதிகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are a rich person in the world. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஐஸ்வரியவான்களாய் இருக்கிறீர்கள். You are a millionaire in the world. நீங்கள் லட்சாதிபதியாய் இருக்கிறீர்கள். Hallelujah
Hallelujah. You made righteous in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியாய் இருக்கிறீர்கள். You are the holy nation. நீங்கள் பரிசுத்த நகரமாய் You are the இருக்கிறீர்கள். light of the world. நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். Christ's spirit lives in you. ஓ கிறிஸ்துவினுடைய ஆவி உங்களிலே இருக்கிறது. Go and walk like a king in this world. ஓ நீங்கள் இந்த உலகத்திலே ராஜாக்களாய் வாழ வேண்டும். That's the God's plan about you. அதுதான் தேவனை குறித்து உங்களுடைய வாழ்க்கையின் திட்டமாய் இருக்கிறது. That's for God died for you on the cross. அதற்காக தான் உனக்காகவும் எனக்காகவும் தேவன் சிலுவையிலே மரித்திருக்கிறார். Hallelujah. 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 How many of you agree with me today? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. 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 God has a great life for you, my brother and sister. உங்களுக்காக மிகப்பெரிய ஒரு சிறந்த வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. So renew your mind. உங்கள் மனதை புதிதாக்குங்கள். Don't ever miss the opportunity to receive the word of God. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதில் ஒரு நாளும் வாய்ப்பை விட்டுறாதீங்க. Hallelujah. 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 Don't ever miss the Bible study here. இங்க இருக்கிற வேத பாட வகுப்பை பைபிள் ஸ்டடியை ஒரு நாள் மிஸ் பண்ணிராதீங்க. You know what does it do when you hear the revelation, when you hear the word of God? It renew your mind. அந்த வேத வெளிச்சத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய மனமானது புதிதாகிறது. You will start to enjoy your life. உங்க வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க ஆரம்பிக்கிறீங்க. Hallelujah. 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 Let's close our eyes and just pray. I want to pray for you. மூடி நாம் ஜெபிப்போம். Oh, thank you Jesus. Hallelujah. 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 Thank you Father. Thank you Lord. Jesus. Ribala Shantaradiyantala. Oh, recall Barodariantala. I want just 2 seconds. I want to pray in tongues. Hallelujah. Recall Barodaram. You know, the praying in tongues is a powerful tool that releases the blessing from the spirit to the flesh. அன்னை பாஷையிலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே மாம்ச பிரகாரமாய் வெளிப்படும். Hallelujah. Thank you. எல்லாரும் அன்னை பாஷையிலே ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரும் அன்னை பாஷையிலே நாம் ஜெபிப்போம். Lord, I just release. You are going to pray for you now. Lord, you say that I release the blessing from my spirit in Jesus' name. என் ஆவியில இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்துல இப்பொழுது நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். என் டிவைன் ஹெல்த் நான் ரிலீஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. என் ப்ராஸ்பரிட்டி நான் ரிலீஸ் பண்றேன். என் ஜாப் நான் ரிலீஸ் பண்றேன். ஹalleluya. எப்படி இந்த 5 அப்பம் 2 மீனுக்குள்ள இருந்து 5000 பேரை போஷிக்கத்தக்கதான அப்பங்கள் பெருகியதோ அதே போல உன் ஆவிக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீ அக்னாலஜ் பண்ணும் பொழுது அது பெருகிறதா இருக்கிறது. ரிபா லாபா ரியபா லௌஷி அண்ட ரபௌதி அந்தலா ரபா. எஸ் ஒவ்வொருவருக்குள்ள ஆவிக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு ரிலீஸ் பண்ணப்படட்டும். ரீபல் பரோடிரியாண்டலவா. என்னுடைய ஜாப், என்னுடைய எதிர்காலம், எல்லா ஆசீர்வாதங்களும், என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தினால எனக்குள்ள இருந்து ரிலீஸ் பண்ணப்படுவதாக. ஆமென். Oh, thank you. அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். I'm not going to pray for you. You are going to pray for yourself now for a minute. நான் ஜெபிக்க போறது இல்ல, உங்களுக்காக நீங்களே இப்பொழுது ஜெபிக்க போகிறீர்கள். Just keep your hand on your heart. உங்க கையை எடுத்து உங்களுடைய இருதயத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். You say that I release the blessing from the spirit. என்னுடைய ஆவியில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை நான் இப்பொழுதே ரிலீஸ் பண்றேன். ரிலீஸ் பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால நான் ரிலீஸ் பண்றேன் சொல்லுங்க. எல்லாம் manifest ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே வெளியரங்கமாகப்படுவதாக. Right now in Jesus name. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால. குடும்பத்தில் அது வெளிப்படுவதாக. ஆமென். சபையில் அது வெளிப்படுவதாக. ஆமென். என்னுடைய குடும்பத்தில் வெளிப்படுவதாக. எல்லா ஆவியில் இருக்கிற ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தினால எனக்கு ரிலீஸ் பண்ணப்படட்டும். Thank you Father. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. I bless everyone in Jesus name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Amen. Praise God. Hallelujah. Amen. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். Living life in word standard, not in world standard. உலக தரத்தில் வாழ்வதல்ல, வார்த்தை தரத்தில். ஆமாம், இனிமேல் நீங்கள் இப்படி தான் சொல்லணும். ஒரு உலகத்தரம் வாய்ந்த அப்படி சொல்லக்கூடாது, ஒரு வார்த்தை தரம் வாய்ந்த ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஸோ எல்லாவற்றுக்கும் உங்கள் மனது காரணமாக இருக்கிறது. உங்கள் மைண்டு இஸ் த ஆரிஜின். ஸோ எதுவுமே உங்கள் மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வந்தால் தான் உங்கள் உடம்புக்கு வரும். யா, if your mind is not ready for sex, you can't enjoy sex. இல்லை, அங்கேருந்து சொன்னா புரியுது, அதனால சொல்கிறேன். செக்ஸ் உடம்புக்கு வரணும்னா எங்கே வரணும்? ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வருது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உடம்பை இந்த மைண்டு தான் என்ன செய்யுது? ரூல் பண்ணுது. All the blessings is a chemical reaction. Chemistry.
ஹீலிங் இஸ் எ கெமிஸ்ட்ரி, செக்ஸ் இஸ் எ கெமிஸ்ட்ரி, ஆங்கர் இஸ் எ கெமிஸ்ட்ரி. இது எல்லாம் உடம்புல நடக்குது. ஆனால் இது உடம்புல நடக்க வைக்கிறது இந்த மனது. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் மனது புதிதாகுவதினால் உங்கள் சரீரம் மறுரூபமாவதாக. என் அன்புக்குரியவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். எதுவுமே உங்க மைண்டுக்கு வராம உங்க பாடிக்கு வராது. நீங்கள் பழுகி பெருகுங்கள் அப்படின்னு மீன்களை பார்த்து சொன்னப்ப அது ஒரு கெமிஸ்ட்ரி. உடனே டெய்லி காலையில் மீன்கள்லாம் போய் ஜோம் பண்ணி, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் எப்படியாச்சும் எங்களிடம் நிறைவேறுவதாக அப்படின்னு ஜோம் பண்ணிலாம் பெருகலை. அது பாட்டுக்க பெருகிக்கிட்டே இருக்கு, அது பாட்டுக்க. ஏன்னா அவரோட ஒவ்வொரு பிளெஸ்ஸிங்கும் கெமிஸ்ட்ரினா நடந்துக்கிட்டே இருக்கும். இட்ஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன். 24 hours நடக்குது. என்னோட கிட்னி 24 hours இயங்குது. என் லங்ஸ், என் ஹார்ட்டு எல்லாம் நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படித்தான் உங்கள் ஆசீர்வாதம் 24 மணி நேரம் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. 24 மணி நேரமும் அது வேலை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எங்கோ ஒரு கதவு உங்களுக்காய் திறக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் எங்கோ ஒருவருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். ஆகவே மைண்டை பிளாக் பண்ணிட்டீங்கன்னா வேற எதுவுமே உங்கள் பாடிக்குள்ளே வராது. அதனால் உங்கள் மைண்டை நல்லா தரங்க. காதில் ஒன்று கேட்டிங்கன்னா உடம்புல அதை ரியாக்ட் பண்ணும். ஆமேன். அவன் ஒரு என்ன கேள்வி கேட்டான் சார், நீ எல்லாம் ஒரு மனுஷனான்ட்டான் சார். ஒரே ஒரு வேர்டு என் நாடி நரம்பெல்லாம் எழுப்பிருச்சா. அதனால தான் நல்ல வார்த்தைகளை கேட்க கேட்க உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியம் கடந்து வரும், வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் கடந்து வரும், சரீரத்தில் ஆரோக்கியம் கடந்து வரும், பிஸ்னஸில் பெருக்கம் கடந்து வரும். ஏனென்றால் blessings are chemical reaction. ஸோ blessings are chemistry. ஸோ ஆகவே உங்கள் மனதுக்கும் உங்கள் எண்ணத்திற்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. அந்த தொடர்பை மைண்டில் வச்சுக்காங்க, மனதில் வச்சுக்காங்க. அந்த தொடர்பு தான் உங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகுது. ஆகவே நல்ல வார்த்தையை கேளுங்கள், நல்ல நினைவுகளோடு வாழுங்கள். That is what living in word standard, not in world standard. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஒரு வார்த்தை தரம் வாய்ந்த ஒரு வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம் காணிக்கைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். ஒரு வார்த்தையை வாசித்து கடந்து செல்லும். என்னோட டைரி எங்கே இருக்கும் பாரு. ஜேசு, தேங்க்யூ லார்ட். ஒன்று கொரிந்தியர் 16:14. ஆமென். வாசிங்க யாராவது. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது. ஸோ எதை செய்தாலும் அதில் ஒரு அன்பு இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஸோ ஆஃபரிங் இஸ் ஆல்சோ சைன் ஆஃப் லவ். காணிக்கை என்பதும் அது அன்போடு தொடர்புடையது. அது வெறும் ஃபார்முலா கிடையாது. கொடுப்பது, அறுப்பது, எஸ் இட்ஸ் அ ப்ராசஸ், இல்லைன்னு நான் சொல்லலை. விதைப்பது, அறுப்பது, சிலுவைக்கு முன்னாடி, சிலுவைக்கு பின்னாடி. என் அன்புக்குரியவர்களே, இது வெறும் செயல்பாடும் ஆசீர்வாதத்தோடு தொடர்புடையதல்ல, இது அன்போடு தொடர்புடையது. நான் இந்த ஊழியத்தை நேசிக்கிறேன்,
நான் இந்த ஊழியரை நேசிக்கிறேன். நான் இந்த ஊழியம் யாரெல்லாம் போய் சேரப்போகிறதோ, எவ்வளோ பேர் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்களோ அவர்களை நான் நேசிக்கிறேன். கைதட்டுங்கிறது அவருக்கு. நான் ஊழியத்தை நேசிக்கிறேன், நான் ஊழியரை நேசிக்கிறேன், நான் இந்த ஊழியம் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட போகிறவங்களை நேசிக்கிறேன். ஸோ என்னுடைய செயல்கள் அன்பின் அடிப்படையில் இருக்கிறது. இவ்வளத்தையும் பார்த்துட்டு அந்த நேசத்தோடு ஒன்று நான் செய்கிறேன். அதான் என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய காணிக்கைகளும் அன்போடு தொடர்புடையதாக இருக்கட்டும். அப்போ இந்த காணிக்கை தேவையா தேவையில்லையா, சிலுவையில் இயேசு முடிச்சிட்டாரா முடிக்கலையா அப்படின்னு பேசுகிறவங்களாம் இன்டெரக்டாக எங்கே கொண்டு வரோம்னா, ஒருத்தனை டோட்டலாக லவ்வே இல்லாத ஒரு ட்ரையான ஏரியாவுக்கு கொண்டு வராங்க. எப்போவுமே அன்பு கொடுப்பதிலும் வாங்குவதிலும் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், அன்பு கொடுப்பதிலும் வாங்குவதிலும் இருக்கிறது. தம் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே கொடுத்து இவ்விதமாய் உலகத்தில் கையெழுத்து. ஆமென். கொடுத்து அன்பு கூர்ந்தார். He demonstrated his love by giving his only begotten son. தன்னுடைய அன்பை அவர் நிரூபித்து காண்பித்தார். Giving is a sign of love. The love is manifested. Really, it's a matter of love. Hallelujah. I want to share a testimony. Whether you like it or not, I don't know. Brother, நான் முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் ஆஃப்டர் இந்த சர்வீஸ் கடையில் உட்கார வச்சுருந்தேன். ஐ எம் கிவிங் வெரி லீஸ்ட் அமௌண்ட், 1/10 தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பட் இட் இஸ் நியர்லி மோர் தென் 10,000 rupees ஒட்டி அது வரும். அது யூடிவிக்கு அதோட கணக்கு வேறு. நான் ஒரு 20% தான் கொடுக்குறேன். பிகாஸ் he loves us. It's a matter of love. It's a matter of love. நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் எல்லா இடத்துலையும் அப்படியே நீங்கள் கொடுக்குறத கூட்டி பார்த்துக்கிட்டே இருங்களேன். உங்களுக்குள்ளே இருக்க லவ் அப்படியே கூடும். லவ்வுக்குள்ளே ஜெனராசிட்டி இருக்குது, லவ்வுக்குள்ளே தான் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. எல்லாமே இந்த வரங்கள் கனிகள் எல்லாமே அந்த லவ்ன்ற ஒரு டோர் வழியாக தான் வருமா. கிஃப்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம். நைட்டு 2 மணிக்கு உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, வாங்க சார் பக்கத்து தெருவில் ஒருத்தர் சுகம் இல்லைன்னு. இப்போ கிஃப்ட் இருக்கு, ஆனால் லவ் இல்லை. நைட் 2 மணிக்கா நான் ஒரு டாக்டர் வீட்டு பக்கத்தில் படுத்திருப்பேன். இப்போ டாக்டர் வீட்டு பக்கத்தில் எங்கள் வீடு, நான் தூங்கிட்டு இருக்கோம், பெட்ரூம் பக்கத்தில் இருக்கும். 2 மணிக்கு தட்டுவான் இந்த டாக்டர் கதவை. அம்மா ஐயா, அதுக்கப்புறம் லைட்டை போட்டு எந்திரிப்பாங்க. அப்போ அப்படியே பார்த்துட்டு நல்ல வேலைடா நம்ம டாக்டர் ஆகலடா அப்படின்னு நினைப்பேன். கர்த்தர் சொன்னா, நான் ஏன் உன்னை MBBS ஆகலை தெரியுமா அப்படின்னாரு. நீ நிம்மதியாக தூங்கணுன்றக்காக. அப்போ கிஃப்ட் இருந்தாலும் லவ் இருந்தால் தான் ஒரு கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும். ஸோ லவ் இஸ் த மேஜர் ஏரியா. இந்த லவ் வந்துருச்சுன்னா இந்த லவ் கேள்வியே கேட்காது, கேள்வியே கேட்காது. அன்பு இல்லாதப்பதான் கேள்வியே வருது. இது சரியா தப்பா, சரியா தப்பான்னு ரட்சிக்கப்பட்ட புதுசில் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ அவரை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த கேள்வியே வரல. கையை தட்டு. எனக்கு கவுன்சிலிங் அந்த டைமில் 90s என் கூட இந்த ஒரு சீனியர் பிரதர் சொன்னேன், நல்லா இங்கே அவருக்கு ஜஸ்ட் இன்னைக்கு மணி 2 ஆகி போச்சு, விடாமல் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிற. நீயும் தூங்கணும். ஒன்று தெரிஞ்சுக்க, கடவுள்கிட்ட நீ நெருங்கிட்டினா இன்னைக்கு இது சரியா அது சரியா அப்படின்ற கேள்வியெல்லாம் மறைஞ்சிரும்னாரு. அது 100% உண்மை. இன்றைக்கு சரியா தவறா என்கிற இடத்தை தாண்டி இது தேவையா தேவையில்லையா என்கிற இடத்திற்கு வந்து விட்டோம். ஸோ லவ்வுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கேள்விகள் அடிபடுது. ஸோ இந்த வசனம் சொல்லுது, உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது. நிறைய பேர் கேட்பாங்க, அவர் குறிப்பிட்ட மினிஸ்ட்ரிக்கு சொல்லும்போது அவர் கல்லூரி வச்சது ரைட்டா, இவர் காலேஜ் வச்சது ரைட்டா கேட்பாங்க. நான் சொல்கிறேன், ஐ லவ் ஹிம்.
நான் அவரை நேசிக்கிறேன். ஆமாம், அவர் சித்தத்தின்படி யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. சித்தம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒன்று தெரியும், நான் அவரை நேசிக்கிறேன். கையை தட்டு, அவ்வளோதான். இல்லை, நீங்கள் இவ்வளோ பிளைண்டாக இருக்கக்கூடாது. லவ் இஸ் பிளைண்டு, அவ்வளோதான். ஏன்னா பைபிள் சொல்லுது, உங்கள் காரியங்கள் அன்போடு செய்யப்பட கடவுது. ஆமென். அன்பு வந்துருச்சுன்னா நீங்கள் பிளைண்ட் ஆயிடுவீங்க. இல்லை சார், எனக்கு ரொம்ப கரெக்டாக மற்றவங்க குறைவுலாம் தெரியுது சார். அப்போ அன்பு இல்லை உங்கள்கிட்ட. அன்பு இருந்தால் கண்ணு தெரியாது. எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அன்பு இருந்தால் கண்ணு தெரியாது. ஆமென், ஆமென், ஆமென். வயசாயிடுச்சுன்னா கண்ணு தெரியாது. திரும்ப சொல்லுங்க. ஈசாக்கு முதிர் வயதான போது அவனுக்கு கண்ணே தெரியலையாம். யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் மெச்சூர்ட் ஆகிட்டீங்க, கிறிஸ்டியானிட்டியில் சீனியர் ஆகிட்டீங்க, கிறிஸ்டியன் லைஃப்பில் நடத்தும். இல்லை சார், எனக்கு பார்த்த உடனே ஒருத்தன் வாழ்க்கை அப்படியே தெரிஞ்சிரு சார்னா இப்போ தான் ப்ரீகேஜிக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை சார், என்கிட்ட அந்த வரம் நல்லா வேலை செய்யுது சார், நல்லா வேலை செய்யுது, ஆனால் உனக்கு இன்னும் வயசு பத்தலை சார். எனக்கு யாரை பார்த்தாலும் ஏசாவும் யாக்கும் ஒரே மாதிரியே தெரியுறாங்க. நீங்கள் தான் சார் இப்போ நல்லா முதிர் வயதுக்கு வந்துட்டீங்க. ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்காங்க. முதிர்ச்சி ஆக ஆக மற்றவர்களுடைய குறைவுகள் உங்கள் கண்களுக்கு தெரியாது. ஈசாக்கு கண்ணை தெரிய வைக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஏன் தெரியுமா ஈசாக்கு கண்ணை பார்வை குறைவாக வச்சாருன்னா, முதிர்ச்சி உடையவர்களுக்கு மற்றவருடைய குறைவுகள் கண்ணுக்கு தெரியாதுன்னு காட்டுறதுக்காக ஈசாக்கு வச்சார். இன்னைக்கு நிறைய கிரிட்டிசிசம் பேசுறவன பாருங்களேன், அவெல்லாம் வளராத ஆட்கள். ஆனால் வளர்ந்தவர்களுக்கு தெரியாது என்ற அர்த்தம் அல்ல, அது அவங்களுக்கு தெரியாது. தெரியும், ஆனா கையை தட்டு. ஆமென். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, தெரியும் ஆனா தெரியாது. That is what love. That is what love. Love is blind even in giving. கொடுப்பதில் கூட, செயல்களில் கூட, நேசிப்பதில் கூட. அந்த இடத்துக்கு வாங்கலேன், அந்த இடத்துக்கு வாங்க. கிறிஸ்து உங்களை நேசித்தது போல. கிறிஸ்து எப்படி நேசிச்சார்? அப்படி நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு பிள்ளை அனுப்புனாரா? பிள்ளை அனுப்புன பிறகு ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆமாம், நீங்க மாறுறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு. கிறிஸ்து உங்களை நேசித்தது போல நீங்களும் மற்றவர்களை நேசியுங்கள். ஆமென். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கை அது வேறு விதமாக இருக்கும். அவ்வளோதான் சொல்ல முடியாது, மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. சரி நண்புக்குரியவர்களே, கர்த்தர் நல்லவர். மே காட் பிளஸ் யூ. மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்க போகிறதுனால நல்ல ஒரு வார்த்தை கேட்டோம். லிவிங் இன் வேர்ட் ஸ்டாண்டர்ட் லைஃப், நாட் இன் வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் லைஃப். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் கொடுக்க போகிறோம் அன்பினால். எல்லாம் சொல்லுங்கள். ஆமாம், அன்பினால் கொடுக்க போகிற காரியங்கள் எல்லாம் இடத்துல என்ன வந்துடுது? காணிக்க வந்துடுது. எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுள். காட் பிளஸ் யூ. கண்கள் மூடி ஜெபிப்போம்.